மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா இதற்கு தலைமையேற்றார். இதில் விருதுநகர் எம்எல்ஏ செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 3428 பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, விருதுநகர் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற 4 பேரும் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து செயல்பட்டு மக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற முழு முயற்சியுடன் பணியாற்றுவோம் என்றார். விருதுநகரோட ஒரு 4 தூண்கள் மாதிரி நாங்க இருக்கோம். அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரியே இங்க விருதுநகர்லயும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் சரி, ராஜபாளையத்திலையும் சரி, சிவகாசிலையும் சரி 4 தூண்கள் மாதிரி இருந்து மக்களாகிய உங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதும் உங்களுக்கான உரிமையை வாங்கி தரதும் நாங்க இருந்து கண்டிப்பா செயல்படுவோம். அமைச்சர் ஜெகதீஸ்வரி தனது உரையில் தமக்கும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் இருவரும் இணைந்து மக்கள் நலப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து விருதுநகர் மாவட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்றார். மேலும் ராஜபாளையத்தில் கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட விஜயம் செயலி மூலம் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை நேரடியாக பதிவு செய்யலாம் என்றும் 24 மணி நேரத்திற்குள் அதற்கு பதில் வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த சேவை விரைவில் சிவகாசி மற்றும் பிற தொகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அது விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார்.